தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்று அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பாடி பகுதியில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சபீர் அகமது அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளர் கண்ணதாசன் அவர்கள் கண்டன உரையாற்றினார். மற்றும் இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ரத்தினம் அண்ணாச்சி அவர்கள் இறுதியாக கண்டன உரையாற்றி பத்திரிகையாளர்களை சந்தித்தார். எஸ்டிபிஐ கட்சியின் அம்பத்தூர் பகுதி செயலாளர் ஏஆர் ஷேக் அப்துல்லா அவர்கள் கண்டன கோஷம் எழுப்பினார். மேலும் இப்போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம். லூக்ஸா சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன். மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை இப்பவே மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை போய் அங்க எடுத்து போயிடலாம். தமிழ்நாடு நம்ம குறிப்பா தமிழ்நாட்டை வச்சே பேசுவோம். தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி எங்கோ நிற்குது, வடநாடுகளுடைய கல்வி வளர்ச்சி எங்கோ கீழே இருக்குது. எத்தனையோ நம்ம மருத்துவ இடங்களை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? வரி வாங்குறது நம்மட்டுங்க, வரி வாங்குறது என்கிட்ட உங்கள்கிட்ட உங்க சம்பளத்துல இருந்து முடிச்சு போறான். ஆனா அங்க இருந்து வந்து இங்க டாக்டர் படிச்சு போறான். ஏன் புள்ள தெருவில் அடிக்குது? ஏன் நம்ம புள்ள தெருவில் அடிக்குது? நம்ம புள்ள தெருவில் அடிக்குதுங்க. நான் மருத்துவ கல்லூரிகளை கட்டி வைத்திருப்பேன். என்னுடைய பிள்ளைகளை தெருவில் நிறுத்திவிட்டு என் வரிப்பணத்தை வச்சு ஆங்கில அறிவே இல்லாதவங்க, ஆங்கில அறிவே இல்லாதவன் மருத்துவ பள்ளியில அங்கங்க பிட்டடிச்சு நோட்டு வாங்கி லட்சக்கணக்கில் கொடுத்து கோடிக்கணக்கில் கொடுத்து எழுதிட்டு வரலாம். நம்ம புள்ள கஷ்டப்பட்டு ராப்பகலா படிக்குது, டியூஷன் சென்டர் போல. அவன் லஞ்சமா ஐயோ 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இப்படி வாங்கி நம்ம வயிற்றுல வைக்கிறான். ஆக இந்த கல்விக்கும் அந்த கல்விக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அதை கொண்டு போயிட்டான் மத்திய பட்டியல். அப்ப நம்மளால ஏத்துக்கலாமா? இந்த அரசை மதிக்கலாமா? ஏன் கல்வி எனக்கு, ஏன் தட்டுல என்ன இருக்க வேண்டும் என்பது என்ன எண்ணம், நான் என்ன உடுத்தணும், இப்படி கொண்டு வந்தான். ஒரு நாடு, ஒரு ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே நாடு. ஏண்டா இந்தியான்னு நாடு இருக்கு, நாங்க மறுக்கலப்பா. எங்க இதயத்துக்குள்ள உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா தேசத்தின் நல்ல விரும்பிகளாக எங்க மனசுல உயிரோட்டத்தோட அது கலந்திருக்கு. இவன் சொல்றான் நாங்கள் தான் தேச பக்தர்கள். என்ன விடுதலை விடுதலை பயத்திலிருந்து விடுதலை, அம்பேத்கர் 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 போராட்டம் இது போராட்டம். அராஜக பேர்வழி அமித்ஷாவை கண்டித்து போராட்டம். போராட்டம் இது போராட்டம். ஆணவத்திற்கு எதிரான போராட்டம். அதிகார திமிரை கண்டித்து மக்கள் நடத்தும் போராட்டம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அடிமையாக வாழ்ந்தவர்களை, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அடிமையாக வாழ்ந்தவர்களை தமிழை விருது வாழச் செய்த அம்பேத்கரை அவமதித்து அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அமித்ஷாவை கண்டிக்கிறோம். அம்பேத்கரை ஈடுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கிறோம். ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம். மிகுந்த நன்றியினை, மனதார நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதே ஒரு பேசனாகி போய்விட்டது. அதற்கு பதிலாக கடவுளுடைய பெயரை நீங்கள் உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று பேசுவது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துவது. கடவுளை இதுவரைக்கும் எவனும் கண்டதில்லை, இனிமேல் யாரும் காணப்போவதில்லை அப்பா அம்மாவை தவிர. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வேறு எந்த கடவுளை பற்றி பிரார்த்திக்க சொல்கிறார் என்பதை வருகிற பாராளுமன்றத்தில் அவர் தெரிவிக்க வேண்டும். அதேபோல் அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய தந்தை, சட்டத்தின் தந்தை. அந்த தந்தையை சிறு வார்த்தை பிறலில் தவறாக உச்சரித்தால் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் மட்டுமல்ல, இந்தியாவின் 145 கோடி மக்களும் அதை எதிர்ப்பார்கள். ஏனென்றால் தரையிலே கோட்டிலே நடக்கக்கூடாது என்று சொன்னவனை இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து நடக்க வைத்து தன் சட்டத்தால் மக்களை எல்லாம் சமமாகப்படுத்தி வாழ வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த தந்தையை இழிவுபடுத்துவதை ஒருபோதும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அனுமதிக்காது.
இதுபோல் யார் பேசினாலும், எந்த காலத்தில் பேசினாலும் எஸ்டிபி கட்சி முன்னின்று பல போராட்டங்களை இந்தியா முழுக்க நடத்தும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதமர் மோடி அவர்களே, நீங்களும் அமித்ஷாவிடம் எடுத்துச் சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை மேலே வைத்து அதற்கு கீழ் அண்ணல் அம்பேத்கருடைய அந்த புத்தகத்தின் முன்னால் மண்டியிட்டு அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கும் வரை இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இந்தியா முழுக்க தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாஜக எல்லாத்தையும் தான் மாத்தணும்னு சொல்லுது. எதை நீங்க நம்புறீங்க? சொல்லுங்க சாமி. பாஜக சொல்லுது நாங்க மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான சட்ட விதிகளை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். எதை சொல்லுகிறார்கள்? ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு ரேஷன் கார்டு, ஒரு வீடு, ஒரு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ், இதை திங்காத அதை திங்காத, மாட்டுக்கறி திங்காத, அந்த கறி தின்னு இந்த கறி சொல்ல நீ யாரு? அப்ப நீ மக்களுக்கான ஆட்சி செய்கிறாயா? தன் RSS மக்களுக்கான ஆட்சி செய்கிறாயா? சாமிய சொல்லுங்க. உங்க ஊடகத்துல நானும் கேட்கிறேன். அவர்களை நம்பாதீர்கள், நம்பிக்கை துரோகிகள். அப்படி நம்பித்தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் 2 முறை, 2014 தொடங்கி இந்த 2019 வரை. நாட்டு மக்களே, இவர்களை நம்பி விடாதீர்கள். காவியை விட இவர்கள் மோசக்காரர்கள், பாவிகள். இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள், இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் மிகப்பெரிய உயிர்ப்பொழி கொடுத்த பாவிகள். இந்த பாவிகளை நம்பி எதையும் ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள். அவர்கள் பின்புறம் முன்புறம் என்று சொல்லுவார்கள், பின்புறம் ஒன்று செய்வார்கள். இதுதான் பாரதிய ஜனதா RSSோடு இணைந்து செயல்படக்கூடிய கொள்ளை திட்டம், கொள்ளை புறத்திட்டம். இன்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக 2 எம்பிகளை தாக்கியதா அவர் மேல டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ஐயா, போலீஸ் வழக்கு போடட்டும். அவர் தள்ளியிருப்பார், நீங்க நம்புறீங்களா? நான் ஊடகத்தின் சார்பாக என் ஊடக நண்பர்களை கேட்கிறேன். பெண்ணுக்கும் பெண்ணிய கண்ணியத்துக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மகன், இதுவரைக்கும் இன்னும் திருமணம் செய்யல. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தலித்திய பெண்ணை தள்ளிட்டாரா? ஏன்னா பெண்ணுனா எல்லாம் ஒண்ணுதானடா, கற்பனை எல்லாம் ஒண்ணுதானடா, அது என்ன தலித்திய பெண்? இப்ப புரியுதா பாகுபாடு? ஏன்னா அம்பேத்கரை பேசியதற்கு பதிலாக இவர்களை இப்படி திசை திருப்ப வேண்டும் என்று பேசுகிற கூட்டம், காவாலி கூட்டம், நயவஞ்சக கூட்டம், RS-BJP ஆளுக என்பதனை SDPI கட்சி தெளிவாக சொல்லுகிறது. உங்களோட பேரு? என்னுடைய பேர் ரத்தினம் அண்ணாச்சி, SDPI கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்.